அவன் கையில வாங்கிக்கிட்டு மறுபடியும் செப்பு காசுக்கு கையை போட்டான் சாக்கடையில. அந்த ராஜா சொன்னா, இல்லை சாக்கடையில கை போடாத, நான் உனக்கு தங்க காசு தரேன். தங்க காசு கொடுத்தான். மறுபடியும் பிச்சைக்காரன் அதுலதான் கை போட்டான். இந்த போராட்டம்னு வாழ்க்கை நினைக்கிறவங்க இருக்குல்ல, எவ்வளவுதான் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சாலும் அந்த சாக்கடையில கை போகும். அந்த ராஜா என்ன பண்ணா, போடா நீயா நானா இன்னைக்கு பாத்திரல, ஒரு தங்க முடிப்பை எடுத்து கொடுத்தான். தங்க முடிப்பை வாங்கிக்கிட்டு மறுபடியும் கை அங்கதான் போகும். ராஜாவுக்கு வந்துச்சு கோவத்தின் உச்சத்துல. அவன் ஒரு மனசு மாறி சொன்னா, டேய் உனக்கு என்னடா வேணும், உனக்கு என்ன கொடுத்தாடா நீ அந்த சாக்கடையில கை போட மாட்டேன்? சரிடா, இந்த பகுதி எல்லாம் என்னோட தான்டா, இந்த பகுதியில பாதி உனக்கு எழுதி வைக்கிறேன், இன்னில இருந்து நீயும் ஜமீன்தார், பாதி எழுதி வைக்கிறேன்டானா. பிச்சைக்காரன் கேட்டான், அந்த பாதி எழுதி வைப்பிலேயே வைப்பல்ல, அதுல இந்த சாக்கடை வருமான்னு. இந்த புத்தி இருக்கிறவங்களை என்ன பண்ணுவீங்க நீங்க? எவ்வளவுதான் நீங்கள் அவர்களுக்கு நீங்க நார்மலா எந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு வசதி செய்து கொடுத்தாலும் அவர்கள் இல்லை இல்லை என்றுதான் போவார்கள். அப்படி போகாமல் இருக்கின்ற அந்த வளர்த்த கால் வாழ்க்கை துணை நாம் பாருங்க. வள்ளுவன் கொஞ்சம் எது தெரியுமா, நல்ல மேனேஜ்மெண்ட், கொஞ்சம் ரிசோர்ஸ்ல நிறைய ப்ரொடக்ஷன் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் சிறந்த மேனேஜ்மெண்ட் பண்றவங்க. கொஞ்சமா இருக்கிறதுல அதிகமான விளைச்சலை தரக்கூடியவர்கள் தான். விதை கையளவு தான், விளைச்சல் ஏக்கர் அளவுக்கு வருதா இல்லையா? அதான வாழ்க்கை. கொஞ்சமா போட்டு அதிகமா அறுவடை செய்யக்கூடிய அந்த ஆற்றல் நம்மில் எத்தனை பேருக்கு வருகிறது? சின்னதா இருக்கும் போது நம்ம சந்தோஷப்படுறோமா? இல்ல நான் எனக்கு தெரியல, இந்த நடுத்தெரு நாராயணன் ஒருத்தருங்க சூப்பரா சமைப்பார். ரொம்ப அவர்கிட்ட நான் ஒரு நாள் நேர்ல பேசுறேன். சார் சூப்பரா சமைக்கிறீங்க சார், கல்யாண சாப்பாடு நீங்க சாப்பிடுவீங்களா சார்? இந்த சாப்பாடை நீங்க கல்யாணத்துக்கு அப்ப நீங்க அந்த சாப்பாடை சாப்பிடுவீங்க? இல்லம்மா நான் சாப்பிட்றது இல்லை, என் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் சாப்பிட்டு வருவாங்க, நான் சாப்பிட மாட்டேன். ஏன் சார்? அது என்னமோ தெரியல, இந்த தடபுடலான இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கிறது இல்லை. என் மனைவி வைக்கிற அந்த ரசஞ்சாதம் நான் உழைச்சி முடிச்சு வீட்டுக்கு போகும்பொழுது எனக்கு அவ கிண்ணத்துல போட்டு தருவா பாருங்க, அதுதான் எனக்கு தேவாமிர்தம் என்று சொன்னார். லட்சம் பேருக்கு சமைக்கக்கூடிய அரசன், சமையல் அரசன், அவன் சொன்ன வாக்கு மூலம் இது. சின்ன விஷயத்தில் யார் சந்தோஷப்படுகிறார்கள்? ஒண்ணல்ல, ராஜராஜ சோழன் கோவிலை கட்டினான். கோவிலை கட்டுகின்ற பொழுது சிவன் அவனுடைய கனவில் வந்து சொன்னாராம், நீயே கட்டுறங்கிற மமதை உனக்கு வேண்டாம், மற்றவர்களிடமிருந்து ஏதேனும் பெற்றுக்கொள். வீதியெல்லாம் வீரர்களை அனுப்பி கொடையை கலெக்ட் பண்றான். அப்ப வாசல்ல ஒரு அம்மா பூ கட்டிட்டு இருக்கு. அவகிட்ட இன்னைக்கு வியாபாரம் செல்லல. பூ கொடுத்தா அது கைங்கரியத்துல அப்போதான் சேருமே தவிர கோயில் கட்டுறதுல சேராதுல்ல. அதனால அவ என்ன பண்ணா, பரம்பரையா ஒரு கல்லை வச்சு பூ கட்டிட்டு இருப்பாங்களாம். அந்த பூ கட்டுறதை எடுத்து, அந்த கல்லை எடுத்து அந்த கோயில் அமைப்பாளர்கிட்ட கொடுத்து, இந்த கல்லை அந்த கோயில்ல ஏதாவது பயன்படுத்துங்கன்ட்டு அந்த கல்லை கொடுத்துட்டான். அது என்னன்னு தெரியல, அந்த கல் தான் அந்த கோபுரத்தினுடைய கலசத்துல உட்கார கல்லா அதுதான் செட் ஆயிருக்கு. இன்னைக்கும் அந்த கல் இருக்கு கோபுரத்துக்கு உச்சியில தஞ்சாவூர்ல. இப்படி சொன்னானாம் சிவன், ராஜராஜ சோழனுடைய கனவிலே இப்படி சொன்னானாம், என்ன சிவனே, என் கோவில் எப்படி இருக்கிறது, நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? சிவன் தந்த பதில், குந்தி தந்த கல் நிழல் சுகம். நம்ம கோடி ரூபாய் கொடுக்கறது இல்லை. ஏன் பைபிள்ல வருது இந்த செய்தி? இயேசு கிறிஸ்து அப்படியே வர்றார், எல்லாரும் காசு கொடுக்கறாங்க. 100 ரூபாய் கொடுத்தான் ஒருத்தன், 100 ரூபாய் கொடுத்த வீட்டுக்கு போகல இயேசு கிறிஸ்து சாப்பாட்டுக்கு. 1 ரூபாய் கொடுத்தா ஒரு கிழவி, அவ வீட்டுல போய் பழைய அரிசி சாப்பிடுறாரு, சோறு சாப்பிடுறாரு. மலை மேல, இந்த மரத்து மேல ஏறி நின்ன அந்த ஐஸ்வர்யவான் கீழே வந்த உடனே, அவர் வீட்டுல இருந்து வந்த உடனே மரத்துல இருந்து கீழே இறங்கி கேட்டானா, 100 ரூபாய் கொடுத்த என் வீட்டுக்கு வரல, 1 ரூபாய் கொடுத்த அந்த கிழவி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு இருக்கிறீங்க, என்ன தத்துவம் சொல்லுங்கள், ஏன் அங்க போனீங்க? நான் காத்திருக்கிற தடபுடலான விருந்தோடு நீங்க ஏன் அங்க போனீங்கன்னு கேட்ட உடனே இயேசுநாதர் சொன்னாராம், ஐஸ்வர்யவானே, ஐஸ்வர்யவான்கள் ஒருபோதும் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. சொல்லிட்டு சொன்னார், உன்னிடத்தில் இருந்த பணத்தில் நீ 100 ரூபாய் கொடுத்தாய், அவள் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் சேர்த்து 1 ரூபாயாய் கொடுத்தாள்.
எது பூந்தோட்டம்? மனநிலை தான் பூந்தோட்டம். பொருளினுடைய அளவு கிடையாது. இந்த அளவு இல்லை என்பது நமக்கு எப்பொழுது புரிந்து போகும்? ஒரு செய்தியை சொல்றேன், இன்னைக்கு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்கிறதுனால சொல்றேன். ஒரு 2 பழங்குடி கதைகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் தான். அது போராட்டமாக இருந்தாலும் கூட மனநிலையில் நீங்கள் எப்பொழுது அதை பூந்தோட்டம் என்று நினைக்கிறீர்களோ உங்கள் வாசலிலே சொர்க்க அலை வந்து சேரும். அரேபிய தேசத்தில் ஒரு பழங்கதை ஒன்று உண்டு. அவர்கள் நினைக்கக்கூடிய மிகப்பெரிய மெசேஞ்சர் ஒரு நாள் வந்து வானத்தில் அப்படியே போறார். 7வது வானத்துல ஒருத்தரை சந்திக்கிறார். அவர் மிகப்பெரிய மெசேஞ்சரா வந்தவர். அவர் சொல்றாராம், இந்த பூமியில வாழறவர் மேல வந்தார்ல, அவரை பார்த்து சொல்றாராம், இது அராபிய பழங்குடி மக்கள் பேசுகின்ற, இன்றளவும் பேசுகின்ற கதை. உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் வீட்டிலே எடுத்து செல்வதற்கான ஒரு பார்சலாக இதை நான் தருகிறேன். சொல்றார், நீ போய் மக்கள் கிட்ட சொல்லு, சொர்க்கம் என்பது பொட்டல் காடு. இது அவர் மிரள்றார். சொர்க்கம் எப்படி பொட்டல் காடு? நீர்நிலைகளும் அழகிய பெண்களும் திராட்சை ரசமும் நிறைந்தது தானே நோயற்ற வாழ்வு. இப்ப இது நிறைந்தது தானே சொர்க்கம். அது எப்படி சொர்க்கம் பொட்டல் காடாகும்? அப்பொழுது சொன்னாராம், இல்லை, அது பொட்டல் காடுதான். அதில் நீர்நிலைகளும் அழகிய அரண்மனைகளும் அழகிகளும் திராட்சை ரசமும் ஓட வேண்டும் என்றால் அதை நீ உன் வாழ்க்கையில் தான் கட்டிக்கொள்ள வேண்டுமே தவிர உனக்காக அது ரெடிமேடா இருக்காது. நரகமும் அப்படித்தான், போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். நம்முடைய சொர்க்கம் என்பதை நாம் தான் கட்டமைக்கிறோமே தவிர ஏற்கனவே இருக்கிற ரெடிமேடா இருக்கிற ஒரு சொர்க்கத்திற்குள் நாம் நுழைவதே கிடையாது. இதோ மோகன சுந்தரம் சொல்லிட்டு போனார்ல, வாழ்க்கை எல்லாம் நரக வாழ்க்கை தான். இதை அனுபவித்தும் கூட யார் ஒருவர் இதை பூந்தோட்டம் என்று கருதி கொள்கிறார்களோ, குழந்தையே இல்லாதவர்கள் கிட்ட கேட்டு பாருங்க, குழந்தைனா என்னன்னு. மனைவியையும் கணவரையும் இழந்தவர்களிடத்தில், இளமையில் இழந்தவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், குடும்ப வாழ்க்கையின் அமைப்பு எப்படி அவர்கள் மிஸ் பண்றாங்க. இருக்கின்றவர்கள் அதை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இருப்பதில் குறை சொல்வதில் இல்லை, ஜாகிரதையாக இருக்க வேண்டும். பீகார் பழங்குடி கதை இப்படி சொல்கிறது. வேட்டை தெரிந்த, ஆயுதம் ஏந்திய வேட்டைக்காரனுக்கு பயப்படுவதை விட புறாக்களே, நீங்கள் ஆயுதம் ஏந்திய வேட்டையாட தெரிந்தாலும் குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரனிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன்னா அவங்களுக்கு தானே குறி வச்சிருக்கான்னு நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க, அது உங்களை வந்து அடிச்சிடும். எப்பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ, வாழ்க்கையை பெருமதியாக கருதுகிறோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பூந்தோட்டமாக அமைகிறது. எல்லா போராட்டங்களுக்குமான ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதுதான் பூந்தோட்டம். அந்த பூந்தோட்டத்திற்குத்தான் இவ்வளவு பாடுகள். பூந்தோட்டமாகவே எல்லாம் கிடைப்பதில்லை. தோட்டம் அமைக்கின்ற பொழுது இருக்கின்ற பாடுகளை தயவு செய்து போராட்டம் என்று சொல்லாதீர்கள். அது பூந்தோட்டத்திற்கு செல்லுவதற்கான வழி. அந்த வழி இதோ அங்கிருந்து இங்கே வருகின்ற பொழுது எப்படி கரடுமுரடாக இருந்ததோ அப்படிதான் இருந்தது. மழை பெய்தாலும் அகலாமல் உட்கார்ந்து கேட்கக்கூடிய இந்த பூந்தோட்டத்தை சந்திப்பதற்காக இப்படி எவ்வளவு முட்பாதைகளை வேண்டுமானாலும் கடக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுவதுதான் வாழ்க்கையின் ரகசியம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். வணக்கம்.